Heavenly Father, we come to your throne of grace. Lord, we commit this committal service into your mighty hands. Lord, as we celebrate the life and witness of our dear uncle, we remember his life and everything, Lord, that you have done as he lived, Father. We thank you, Lord, for the witnesses that, Lord, told about his love, his generosity, and we are grateful to you for giving such a son into our church community. We thank you, Lord, for his testimony that has moved and touched many lives around us, Father. Lord, at this time, we commit his family into your mighty hands. We thank you, Lord, for giving them such a loving father, such a caring husband, and a brother, Lord, who loved them and who offered himself at their every need. We ask, Lord, that this family will continue to have the courage to continue what he has left behind. We thank you, Lord, and we are sure, Lord, this day that he is resting in your presence. Father, we commit each and every one of us who have assembled here. ஆண்டவரே, நாங்களும் இந்த பாதையில் ஆண்டவரே சீக்கிரமாக கடந்து செல்வோம் என்று ஆண்டவரே எச்சரிக்கை எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் எங்களை தயாராகத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய நாமத்திற்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாரும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாய் நீர் ஆறுதல் படுத்தும் அப்பா. உங்களுடைய அன்பு அவர்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்திற்காக அவர் தொடர்ந்து சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Amen. We'll read one scripture portion, Revelation chapter 14, verse 30. And I heard a voice from heaven saying unto me, Write, Blessed are the dead which die in the Lord from henceforth. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். Amen. And I heard a voice from heaven saying, Write this precious words, Blessed are the ones who die in the Lord henceforth. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். கிறிஸ்துவுக்குள் இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதை எழுது என்று. The Beatitudes, we read many blessed portions. மலப்பிரசங்கத்திலிருந்து அநேக பாக்கியவான்கள் என்ற காரியங்களை நாம் வாசிக்கிறோம். Blessed are the meek, blessed are the poor in spirit, blessed are the humble, and many are blessed. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இப்பேற்பட்ட அநேக பாக்கியவான்களுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். In Psalm 1 we read, Blessed are the ones who meditate in his word day and night. முதலாம் சங்கீதத்திலே தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். But here in Revelation the closing book says, Blessed are the ones who die in the Lord. ஆனால் வேதத்தின் கடைசி பகுதியான வெளிப்படுத்தலே கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான் என்றை பார்க்கிறோம். Today we are so glad that uncle died in the Lord. இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் அங்கிள் கிறிஸ்துவுக்குள் மரித்ததனாலே. Many here may be Christians, maybe we call ourselves believers, and
church-going members. இந்த இடத்திலே அநேகர் நம்மை பார்த்து நானும் கிறிஸ்துவன், நானும் சபைக்கு போகிறேன் என்று நம்மை நாமே அழைத்துக் கொள்ளலாம். But one day when we face death, are we going to die in the Lord or not in the Lord? ஆனால் ஒரு நாளிலே இந்த மரணத்தை நாம் சந்திக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோமா, இல்லாவிட்டால் கிறிஸ்துவ அல்லாமல் ஒரு மரணம் வருமா? Let us make a commitment that we will live for Christ no matter what. எது நடந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஜீவிப்பேன் என்ற அந்த அர்ப்பணிப்பை இப்பொழுது நாம் செய்ய வேண்டும். Apostle Paul, a zealous man who was so much after the law, when he committed himself to the Lord, he became so zealous for the Lord Jesus Christ, saying, in heights and depths, whether I'm persecuted or whether I'm free, I will always serve the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் நியாய பிரமாணத்துக்கு பின்பதாக மிகவும் ஆர்வம் உள்ளவாய் வெறித்தனமாய் இருந்த அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு உயர்விலும் தாழ்விலும் நான் ஆண்டவரோடு கூட தான் இருப்பேன் என்ற வாக்கை சொல்லுகிறார். And Apostle John is writing the scripture. I heard from heaven to write this. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை சொல்லுகிறார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டு என்னை இதை எழுத சொன்னது என்று. He was in exile in the island of Patmos when he wrote this. அவர் இதை எழுதும் பொழுது பத்மோ தீவில் இருக்கிறார். He was in isolation, அவர் தனித்து இருந்தார். a solitary life, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. no one around him, தன்னை சுத்தி ஒருவரும் இல்லை, only God was with him. தேவன் மாத்திரமே அவர் அருகில் இருந்தார். And he says, blessed are the ones who die in the Lord. அவர் தாமே சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று. And the Spirit says, Amen. They may ஆவியானவர் rest from their labor and their works do follow them. அவர்களுடைய பிரயாசத்திலிருந்து அவர்கள் இளைப்பாறுதல் அடைவார்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார் என்று And their பார்க்கிறோம். works will follow them. அவர்களுடைய கிரியை அவரை பின்தொடரும். In Hebrews chapter 6 verse 10 we read, God is not unjust to forget the work that you have done on his behalf in this world. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே தேவ ஜனங்களுக்கு நீர் செய்த நன்மையான காரியங்களை மறந்து போக தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று பார்க்கிறோம். In Matthew we read, whatsoever you do to the least of these you have done it unto me. மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம், இந்த சிறியவர்களுக்கு நீ எதை செய்தாயோ அது எனக்கு செய்தாய் என்று. Uncle has done so much for the Lord as he served the church. அங்கிள் சபையிலே அவருடைய வேலையை செய்யும் பொழுது தேவனுக்காக அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். All his work has followed him. அவருடைய எல்லா கிரியைகள் அவரை பின்தொடரும். And the whole heaven has welcomed him. And Jesus himself has embraced him to be in his presence. முழு பரலோகமும் அவரை வரவேற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசன்னத்துக்குள் அவரை அரவணைத்து வரவேற்றிருக்கிறார். With these thoughts, we are going to commit this mortal body to this ground. இந்த சிந்தனைகளோடு கூட இந்த சடலத்தை இந்த மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். That in the day of the Lord, he will be resurrected and the dust will give up. That this body will be translated, transformed into an eternal body where the soul and the spirit will join with this body and once again worship the living God. தேவனுடைய நாளிலே இந்த சரீரம் உயிர்மீட்சி அடையும். இந்த மண் இந்த சடலத்தை விட்டு கொடுக்கும். ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்தோடு கூட இணைந்து அவ்விதமாய் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை காணப்போகிறோம். We are going to commit this body to this ground. I request the ones who have not viewed yet would like to come and see. We want to give you this opportunity. சடலத்தை மண்ணில் வைக்கிறதுக்கு முன்பதாக பார்க்காதவர்கள் மாத்திரம் உங்களுக்கு இந்த நேரத்தை கொடுக்கிறோம். நீங்கள் சீக்கிரமாய் பார்க்கும்படியாக.
As we close this casket, let's read 1 Thessalonians chapter 4, verse 14 following. பெட்டியை மூடுகிற இவ்வேளையில் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பெட்டி மேலே வெயிட் போடாதீங்க. வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு The மனதில்லை. scripture says நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். With this hope, we are going to close this casket and lower it to this ground. இந்த நம்பிக்கையோடு கூட இந்த பெட்டியை மூடி நாம் கீழே வைக்க போகிறோம். நிழல் பல்ல தீரங்கிடினம் சத்தம். Can you close the face?